தலைப்பு: ஆமையும் பறவையும். ஒரு காட்டு ஏரியில் ஒரு ஆமை வசித்தது. அது நல்ல நண்பனாக இருந்தாலும் கொஞ்சம் பேச்சு அதிகம். அதன் இரண்டு பறவை நண்பர்கள், ஒரு கொக்கும் ஒரு குருவியும் அடிக்கடி வந்து பேசுவார்கள். ஒரு நாள் கோடை வெயில் தாங்க முடியாமல் ஏரி வறண்டு போகத் தொடங்கியது. பறவைகள் இரண்டும் சொன்னது: நாங்கள் வேறு பெரிய ஏரிக்கு பறந்து போகிறோம், நீயும் வா. ஆமை சிரித்து சொன்னது: நான் எப்படி பறக்க முடியும், எனக்கு சிறகு இல்லையே. பறவைகள் யோசித்து ஒரு யுக்தி சொன்னது: நாங்கள் ஒரு குச்சியை வாயில் கடித்துக்கொண்டு பறப்போம், நீ அதை நடுவில் கடித்து தொங்கிக் கொள், நாங்கள் உன்னை தூக்கிச் செல்வோம். ஆனால் ஒரு நிபந்தனை: வழியில் எதுவும் பேசக்கூடாது, வாய் திறந்தால் குச்சி விழுந்து நீ கீழே விழுந்து விடுவாய். ஆமை சம்மதித்தது. அவர்கள் குச்சியை எடுத்து பறவைகள் இரண்டு முனைகளில் கடித்து, ஆமை நடுவில் கடித்து தொங்கியது. பறந்து சென்றனர். வழியில் கீழே இருந்த மக்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள்: அடடா, இந்த ஆமையை பறவைகள் எப்படி தூக்கிச் செல்கின்றன, அது ரொம்ப புத்திசாலியாக இருக்கும். ஆமை இதை கேட்டு மகிழ்ச்சியில், ஆமாம், நான் தான் என்று பேசத் தொடங்கியது. உடனே வாய் திறந்தது, குச்சி கீழே விழுந்தது. ஆமையும் கீழே விழுந்து, கதை முடிவில் உயிர் பிழைத்தது என்று சொல்லலாம், ஆனால் காயம் பட்டது. நீதி: அதிகம் பேசுவது ஆபத்தை தரும், சமயத்தில் அமைதியாக இருப்பது அறிவு. எப்படி இருந்தது இந்த கதை? குழந்தைகளுக்கு சொல்ல ஏற்றது. எப்படி இருந்தது கதை? மறுபடியும் வேறு கதை வேணும்னா சொல்லுங்க.